வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு மீடியமில் நான் ஒரு ஸ்டோன் போடுறேன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அந்த டிஸ்டர்பன்ஸ்னால அந்த மீடியத்தில் உள்ள எல்லா பார்ட்டிகல்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா, அதிர்வடைய ஆரம்பிக்கும், ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆசிலேட் ஆகும்போது ஒரு மீடியத்தில் உள்ள எல்லா பார்ட்டிகளும் சேம் பேஸில் ஆசிலேட் ஆனிச்சுன்னா, அந்த சேம் பேஸில் ஆசிலேட் ஆகக்கூடிய எல்லா பார்ட்டிகளையும் நான் ஒன்றிணைச்சேன் அப்படின்னா, வேவ் ஃப்ரண்ட் போட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் வேவ் ஃப்ரண்ட். ஓகேங்களா? சேம் பேஸில் ஆசிலேட் ஆகக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் நான் ஒரு லைன் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அப்போது நாம் ஏற்படுத்துகிற டிஸ்டர்பன்ஸை பொறுத்து அந்த வேவ் ஃப்ரண்ட்டுங்கிறது டைப்ஸாக பிரியும். அப்போ 3 டைப்ஸ் சொல்லலாம். என்னென்ன 3 டைப்ஸ் அப்படின்னா, இப்போ நான் பாயிண்ட் சோர்ஸ் போடுறேன்னு வச்சுங்களேன், அந்த மீடியத்தில் எனக்கு உருவாகிற வேவ் ஃப்ரண்ட் ஸ்பெரிக்கலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்பியரில் உள்ள எல்லா பார்ட்டிகல்ஸும் சேம் ஆசிலேட் ஆகும், சேம் ஆம்ப்ளிடியூடில் ஆசிலேட் ஆகும், சேம் பேஸில் ஆசிலேட் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லைன் சோர்ஸை உள்ள போடுறேன்னு வச்சுங்களேன், லைன் சோர்ஸை உள்ள போட்டேன்னா எனக்கு சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்டாக ஆசிலேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த குளத்தில் உள்ள அந்த டிஸ்டர்பன்ஸை பாயிண்ட் சோர்ஸே ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன ஆகும்னா இப்படி பரவி